தொண்டர்களை குடும்பமாக பார்ப்பதாக கூறும் விடியா முதல்வர் ஸ்டாலினின் தொண்டர்களில் ஒருவரை முதலமைச்சராக ஆக்குவாரா? கருணாநிதி குடும்பத்தை தவிர வேறொருவர் கட்சியின் தலைவராகவோ முதலமைச்சராகவோ வர முடியுமா எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. நான் இங்கே இருக்கின்ற தொண்டரில் ஒருவனாகத்தான் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்களை போல் தலைவனாக இல்ல. தொண்டனோடு தொண்டன் இருந்தால்தான் என்ன கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வந்த பாதை வேறு, நான் வந்த பாதை வேறு. நான் இந்த கட்சிக்கு உழைத்தேன், தலைமைக்கு விசுவாசமாக இருந்தேன். எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்னை பொதுச் செயலாளராக பார்த்து அழகு பார்க்கின்றார்கள். கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். பொற்கால ஆட்சி, இங்கே அருமை சகோதரர் சொல்றாலே பொற்கால ஆட்சி நாட்டுக்கு கொடுத்தோம். ஒரு சாதாரண தொண்டன், ஒரு கிளை செயலாளர் எந்த கட்சியிலாவது பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? ஒரு கிளை செயலாளர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆக முடியுமா? உனக்கு தில்லு திராணி தகரிம் இருந்தா சொல்லு. எங்க குடும்பத்தை தவிர்த்து வேறொருவர் கட்சிக்கு, திமுக கட்சிக்கு தலைவராக வருவார் என்று சொல்லிப்பார். எங்க குடும்பத்தை தவிர வேறொருவர் எங்களுடைய கட்சி வெற்றி பெற்றால் நிச்சயம் வெற்றி பெறாது. அப்படி ஒரு கால் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆக்குவேன் என்று சொல்லு. முடியாது. சொன்னாவே பதவி பறிச்சிருவாங்க. அவர் வாயில் சொன்னாவே பதவி பறிச்சிருவாங்க. உதயநிதிக்கு அடுத்து இன்ப நிதியே வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று அமைச்சர்கள் கூறுவது அடிமைத்தனம். தேர்தல் போரில் எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை. அதில் இருக்கிற அமைச்சர் பேசுறாங்க, இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் வந்திருக்காரு, இவருக்கு பிறகு இன்ப நிதி வரன்னு சொல்றார். என்னங்க அடிமைத்தனம்? இதோட என்ன கேவலமா இருக்குது? திமுக ஆளே இல்லையா? வேற யாருமே கிடையாது, குடும்பத்தை தவிர்த்து வேற யாருமே கிடையாதா? உதயநிதிக்கு அடுத்தது இன்ப நிதி வருவாரா? அவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று மனசாட்சி இல்லாம பேசுகின்ற மூத்த தலைவர் இருக்கின்றார்கள். எல்லாம் அடிமை மாதிரி இருந்துட்டு இருக்காங்க இந்த கட்சியில. ஆனா அண்ணா திமுகவில் தான் சுதந்திரமாக ஜனநாயகம் எப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி தான். இந்தியாவிலேயே இன்றைக்கு ஜனநாயக முறைப்படி அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. விடியா திமுக ஆட்சியில் விவசாயம், நெசவு மற்றும் தொழில்துறை நலிவடைந்திருக்கிறது. மளிகை பொருட்களின் விலையும் 40% அதிகரித்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விவசாயம், விவசாய தொழிலாளி தான் கடினமான உழைப்பின் மூலமாக உணவு, நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கின்றவர் விவசாயி, விவசாய தொழிலாளி. அப்படிப்பட்ட விவசாயம் செழித்து வளர வேண்டும், அப்பொழுதுதான் நாடு சிறக்கும். அப்படி நாங்கள் அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். இன்றைக்கு என்ன நிலைமை? சரியான விளைச்சல் இல்லாத காரணத்தினால விலைவாசி உயர்ந்துட்டது. 1 கிலோ அரிசி 15 ரூபா உயர்ந்து விட்டது. 1 கிலோ அரிசி 15 ரூபா உயர்ந்துட்டதுங்க. மளிகை சாமான 40% உயர்ந்துட்டது. ஸ்டாலினுக்கு தெரியுமா? ஸ்டாலின் அவர்களே, அன்றாட வேலைக்கு சென்றால் தான் அடுப்பு எரியும் என்று அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களை போய் சந்தித்து பாருங்கள். உங்களுடைய ஆட்சியுடைய லட்சணம் தெரியும். கரும்பு தோட்டத்துக்கு நடுவே கான்கிரீட் ரோடு போட்டு நடந்து வந்த நவீன விவசாயி ஸ்டாலின் என விமர்சனம். பேண்ட் ஷூ போட்டுக்கொண்டு ஏர் ஓட்ட வந்த விவசாயி முதல்வர் ஸ்டாலினுக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. விவசாயத்தை பத்தி ஸ்டாலினுக்கு தெரியுமா? எங்க ஊருக்கு அவர் ஊர் ஊரா நமக்கு நாம திட்டம் என்ற ஒரு திட்டத்தை சொல்லி ஊர் ஊரா வந்தார். அப்ப சேலம் மாவட்டம் கெங்கவெளிக்கு வந்தார். அந்த கெங்கவெளியில
நடு கரும்பு காட்டில் அதெல்லாம் வெட்டி காங்கிரீட் ரோடு போட்டு அதுல நடந்து வந்து பேண்ட் ஷூ போட்டு ஏரோட்டின நவீன விவசாயி. இப்படிப்பட்ட விவசாயிக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? சதுரங்க வேட்டை படபாணியில் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் விடியா முதல்வர் ஸ்டாலின். பாஜகவுடன் கள்ள தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் அதிமுகவிற்கு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. இன்றைக்கு திரு ஸ்டாலின் 520 அறிவிப்புகளை வெளியிட்டார். கவர்ச்சிகரமான அறிவிப்பு. இந்த சதுரங்க வேட்டையில ஒரு படத்துல பார்த்திருப்பீங்க. சதுரங்க வேட்டை படம் பார்த்தீங்களா? நானும் பார்த்தேன். எனக்கு போட்டு காட்டினாங்க. ஒருவரை ஏமாற்ற வேண்டும் சொன்னால் ஆசையை தூண்டினா அவளை ஏமாற்றலாம். ஆசையை தூண்டினா அப்படி கடந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது 520 அறிவிப்புகளை நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த தலைவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பினால் யாருடனும் கூட்டணி வைப்போம், இல்லை என்றாலும் விலகுவோம். அதிமுக யாருடன் கூட்டணி என்பது பற்றி விடியா திமுகவிற்கு என்ன கவலை, என்ன சம்பந்தம் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. 40 இடங்களிலும் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். விளவங்கோடு இடைத்தேர்தலிலும் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார். மதுராந்தகத்தில் கூடிய கூட்டம் அதிமுக கூட்டணியின் பலத்தை காட்டுவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். முத்துமுத்தான திட்டங்களை மக்களுக்காக வாரி வழங்கிய கட்சி அதிமுக. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். ஏரிகள் நிறைந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் குடிமராமத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டது. தமிழகம் முழுவதும் உள்ள 8000 ஏரிகளிலும் குடிமராமத்து பணிகள் அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டன. விடியா திமுக முதல்வர் ஸ்டாலினுக்கு தோல்வி ஜுரம் வந்துவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். குறிப்பிட்ட நேரத்தில் பொதுக்கூட்ட மேடைக்கு நான் வர முடியாதபடி காவல்துறை போக்குவரத்து நெருக்கடியை ஏற்படுத்தியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்குது. ஏன்னா வேணுமெனே திட்டமிட்டு விடியா திமுக அரசு நம்ம வர வழியெல்லாம் சரியா பாதுகாப்பு கொடுத்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தல. ஆனா அவருடைய குட்டி அமைச்சர் அவர் போவதற்கு போக்குவரத்தெல்லாம் நிறுத்தி வெளிவிடுறாங்க. ஸ்டாலின் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதாக கூறி துபாய்க்கும் ஸ்பெயின் நாட்டுக்கும் எதற்காக சென்றார் என இதுவரையில் விளக்கவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. முதலமைச்சர் வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக துபாய் போனார். என்ன தொழில் வந்துனே தெரியல. அண்மையில் ஸ்பெயின் போனார். ஸ்பெயினில் 10 நாள் போய் இருந்தார். எல்லா பத்திரிகை ஊடகத்திலையும் செய்தி வந்தது. ஸ்பெயினுக்கு போய் தொழில் முதலீட்டு ஈர்த்து தமிழ்நாட்டுக்கு தொழிற்சாலை வருவதற்காக சென்றார் என்று பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் செய்தி வந்தது. ஸ்பெயினே பொருளாதாரத்தில் சரிவடைந்து இருக்குது. அங்க போய் தொழிலதிபரை சந்தித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதாக பத்திரிகை செய்தி. 5 வருட காலமாக TR பாலு தொகுதி மக்களுக்கு எந்த ஒரு நன்மையையும் செய்யவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற வந்திருக்கிறார். இங்க இருக்கிற நாடாளுமன்ற திரு பாலு அவர்கள், DR பாலு அவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த தொகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் எந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காருங்களா? கொண்டு வந்திருக்கிறாரா? கூட்டணி கட்சியினரை அவமானப்படுத்துவதுதான் விடியா திமுக பொம்மை முதல்வரின் நோக்கமாக உள்ளது.
அதிமுகவில் மட்டும்தான் கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் எப்போது பார்த்தாலும் நிதி இல்லை என கூறிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் குழு அமைக்கிறார்கள். இனிமேல் திமுக கட்சி குழு கட்சி என அழைக்கும் அளவிற்கு பெயர் பெற்றுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கிண்டல். நீட்டை ஒழிப்போம் என கூறி திமுகவினர் மக்களை ஏமாற்றி வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நம்ம தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ணணும் சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய. ஆகவே நாங்க கேட்கிறோம், உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சுரணை ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு இருக்குதா? நீ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினியா? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாரா? தமிழகத்தில் பள்ளி கல்லூரி அருகே 2000த்திற்கும் மேற்பட்டோர் கஞ்சா விற்றதாக கூறப்பட்ட நிலையில் 148 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ளவர்கள் எங்கே என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. பள்ளிக்கரியில கல்லூரிக்கரியில 2138 பேர் கஞ்சா விற்பனை செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செஞ்சது எவ்வளவு? 148 பேர். கைது செஞ்சது 148 பேர். மற்றெல்லாம் எங்க போனாங்க? எல்லாம் திமுக காரன். அப்புறம் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? எல்லாமே திமுக காரங்க. கார் ரேஸ், பேனா சிலை என ஏழை எளிய மக்களின் வரிப்பணத்தை திமுக அரசு ஊதாரித்தனமாக செலவு செய்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு அரசாங்கத்துடைய பணத்தை எப்படியெல்லாம் வீணடிக்கிறாங்க பாருங்க. அதாவது ஏற்கனவே கார் பந்தய நடத்துறதுக்கு இருங்காட்டு கோட்டையில் கார் பந்தய மைதானம் வச்சிருக்கிறாங்க. இருங்காட்டு கோட்டையில் கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு மைதானம் இருக்குது. அங்க கார் பந்தயம் நடத்தினா பிரச்சனை கிடையாது. அனைத்து இடங்களிலும் புகார் பெட்டிகளை வைத்து மனுக்களை வாங்கிய ஸ்டாலின் இதுநாள் வரையிலும் ஒரு குறையை கூட தீர்க்கவில்லை. புகார் பெட்டியின் சாவி தொலைந்து விட்டதா அல்லது பெட்டியே காணாமல் போய்விட்டதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் என எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. ஒரு திட்ட கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு கோந்துக்கிட்டு மக்கள்லாம் கூப்பிட்டு, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, மனுவா எழுதி இந்த பெட்டிகளை போடுங்க. மக்களும் ஆஹா, ஸ்டாலினே நேரடியாக வந்துட்டாரு, இவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவார், நம்முடைய பிரச்சனைலாம் தீர்ந்துரு அப்படின்னு மனு எழுதி பெட்டிகளை போட்டாங்க. அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார்? நான் அந்த பெட்டியை பூட்டி பத்திரமா நான் கொண்டு வச்சுக்கிறேன், இதான் தங்க இருக்கிற மாதிரி. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. 3 ஆண்டுகளாக விடியா திமுக அரசு மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் ஓட்டு கேட்க வருவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தொழில்களை முடக்கி மது, போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் லாட்டரி விற்பனை படு ஜோராக நடைபெறுகிறது. விடியா திமுக ஆட்சியில் அரங்கேறும் அவலங்களை விமர்சித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி பிரச்சாரம். பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றிய விடியா திமுக ஒரு பித்தலாட்ட அரசு என விமர்சனம். சொன்னதை செய்ததும் சொல்லாததை செய்ததும் அதிமுக அரசுதான் என முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்பியுமான CV சண்முகம் பெருமிதம். ஏமாற்றுகிற அரசு. ஆனால் அம்மாவுடைய அரசு சொன்னா செய்வோம், சொல்லாததையும் செய்து கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. ஆகவே இங்கே எதிர்க்கின்ற, சரி அதை விடுங்க, 5 வருஷம்
உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் யார் இருந்தாலும் தெரியுமா? எந்த கட்சினா தெரியுமா? ஓட்டு போட்டு எம்பி ஆக்குனீங்களே தெரியுமா? இது வரைக்கும் வந்திருக்காரா? கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம் என கூறிய விடியா திமுகவினர் தற்போது 500 ரூபாய் குறைப்போம் என பொய் வாக்குறுதியை அறிவித்துள்ளதாக விமர்சனம். மேல்மலையனூர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்பியுமான CV சண்முகம் குற்றச்சாட்டு. 50,000 ரூபாய் மகளிர்களுக்கு ஆடு மாடு வழங்குவது, ஸ்கூட்டி கொடுப்பது, அம்மா உணவகம், மினி கிளினிக், மாணவர்களுக்கு உங்க வீட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் லேப்டாப் கொடுக்கும். 10 வருஷத்துல 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்துல ஒரு லேப்டாப்பும் கொடுக்கவில்லை, நிறுத்தப்பட்டு விட்டது. தரல. ஏன்? அம்மாவால் தர முடிஞ்சது, எடப்பாடியாரால் தர முடிஞ்சது லேப்டாப்பை, ஏன் இந்த ஸ்டாலினால் தர முடியவில்லை? மக்களை பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் என்ன சொன்னாரு? கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் குறைக்கிறேன். குறைச்சிட்டாரா? குறைச்சா சொல்லுமா? உங்களுக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாரா கேஸுக்கு? ஆனா இப்ப என்ன சொல்றாரு? 500 ரூபாய் குறைப்பன்றார். 100 ரூபாயே கொடுக்க வக்கில்லாத ஸ்டாலினுக்கு 500 ரூபாய் எப்படி குறைப்பாரு? தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும். மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி, மக்களுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் மீண்டும் பொய்யான வாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 150 நாள் வேலை வாய்ப்பு தரனார். 100 நாள் வேலை வாய்ப்பு தந்தாரா? 150 நாள் தர வேணாம், 100 நாளா தராரா? அந்த கொடுக்கிற வேலை வாய்ப்பு பணம் வந்து சேருதா? உங்களுக்கு பணம் வருதாமா? நீங்க தானே வேலைக்கு போறீங்க, பணம் வருதா? வரல. அத்தனையும் பொய், பித்தலாட்டம். நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்புமனுக்களை வாபஸ் பெற இன்றே கடைசி நாள். வாபஸ் பெற விரும்புகிறவர்கள் இன்று மாலை 3 மணிக்குள் வாபஸ் பெற வேண்டும் என தேர்தல் ஆணையம் கெடு. வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைவதுடன் இன்று மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படும் என அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக சார்பில் கூடுதல் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமனம். 5 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு கூடுதல் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி அறிவிப்பு. அதிமுகவும் தேமுதிகவும் இயற்கையால் ஒன்றிணைக்கப்பட்ட வெற்றி கூட்டணி. திமுகவும் பாஜகவும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. கோவை மாவட்டம் மீண்டும் புத்துயிர் பெற அதிமுக வேட்பாளரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. ஆற்காடு அருகே ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியின் வீட்டின் பூட்டை உடைத்து 200 சவரன் நகை, பணம், வெள்ளி கொள்ளை. விடியா ஆட்சியில் நடைபெறும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் அருகே வெள்ள தடுப்பு சுவர் கட்டியதில் முறைகேடு. தரமற்ற தடுப்பு சுவர் குறித்து புகார் அளித்தும் விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அடர்ந்த வனப்பகுதியில் நடைபெற்று வந்த சட்டவிரோத மதுபான ஆலை. 3500 லிட்டர் எரிசாராயம் உட்பட சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எரிசாராயம் தயாரிக்க பயன்படுத்திய பொருட்கள் பறிமுதல். திண்டிவனம் அருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் பிரச்சார கூட்டத்தில் திமுக அமைச்சர் பொன்முடி உளறல். விசிக தொண்டர்களை பார்த்து சரக்கு கட்டிங் போட்டிங்களா என பிரச்சார மேடையில் பேசியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க. அவரும் பேசணும், ஒரு 5 நிமிஷம் தயவு செய்து அமைதியா இருங்க. எல்லாம் போட்டீங்களா?
தயவுசெய்து அமைதியா இருங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உதயநிதி பேசிக் கொண்டிருக்கும் போதே கொத்து கொத்தாக கலைந்து சென்ற பொதுமக்கள். விடியா அமைச்சர் உதயநிதி ஆட்களே இல்லாத இடத்தில் உரையாற்றிய அவலம். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே திமுக வேட்பாளர் பிரச்சார கூட்டத்திற்கு அழைத்து வந்த பெண்களுக்கு பணம் கொடுத்த திமுகவினர். சம்பவ இடத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் இருந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. இதெல்லாம் எதிர்பாருங்க எடுக்கிறீங்க ஏப்பா என்ன போய் தொலைவுல வீடியோ. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேர்தல் விதிமுறைகள் அம்பலப்படுத்தப்பட்ட பின்னரும் இன்று வரை அழிக்கப்படாத திமுக சுவர் விளம்பரங்கள். தேர்தல் அதிகாரிகள் திமுகவினரின் விதி மீறல்களை கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் மோதல். ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் செயலால் பரபரப்பு. மேட்டூரில் திருமண மண்டபத்தில் அனுமதியின்றி பாமகவினர் கூட்டம் நடத்தியதாக புகார். வேட்பாளர் சௌமியா அன்புமணி உள்ளிட்ட 11 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. திருமருகல் அருகே விடியா திமுக அரசு அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு. வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி மக்கள் ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குடியிருப்புகள் வழியே 4 வழிச்சாலைக்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு. பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு. பிரதமரை சந்திக்க ஆங்கில புலமை உள்ள அமைச்சர்களை அனுப்பாமல் வாரிசு அமைச்சர் உதயநிதியை டெல்லிக்கு அனுப்பியது ஏன்? விடியா திமுகவை கேள்விகளால் துளைத்தெடுத்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்துகானி மலைப்பகுதியில் திடீரென வெடித்து சிதறிய பாறைகள். வெடித்து சிதறும் பாறைகள் குடியிருப்புகள் மீது விழும் அபாயம் இருப்பதால் பழங்குடியின மக்கள் அச்சம். ராசிபுரம் அருகே திமுக எம்பி சின்ராஜுக்கு சொந்தமான தொழிற்சாலையில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்களுக்கு திடீர் வாந்தி மயக்கம். பள்ளி விழுந்த டீயை அருந்திய 15 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு லோடு ஆட்டோவில் ஏற்றிச் சென்ற அவலம். ஜெயங்கொண்டம் அருகே பலமுறை முறையிட்டும் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராத விடியா திமுக அரசு நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வீடுகள் வீதிகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். கூடங்குளத்தில் குடிநீர் சீராக வழங்கக் கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டம். புறவழிச்சாலையில் காலி குடங்களை அடுக்கி வைத்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கருமேனி ஆற்றுப்பாலத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காலாவதியான மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் கொண்ட காரில் வந்து ஆய்வு மேற்கொண்ட பறக்கும் படை அதிகாரிகள். உபதேசம் ஊருக்கு மட்டும்தானா என பொதுமக்கள் கேள்வி.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலைச்சாலையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளம் தோண்டப்பட்டுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக வாகனங்கள் வரிசையில் காத்திருந்து சென்று வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களை வைத்து கழிவுநீர் வாய்க்காலை சுத்தப்படுத்த செய்த அவலம். வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் ஆசிரியர்களின் செயலுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் கூட்டுறவு பண்டகசாலைக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் கலப்பட பெட்ரோல் விற்கப்படுவதாக வாடிக்கையாளர் குற்றச்சாட்டு. விடியா திமுக ஆட்சியில் அரசு நடத்தும் பெட்ரோல் பங்கில் கலப்படம் நடைபெறுவதால் பொதுமக்கள் கலக்கம். சென்னை புளியந்தோப்பில் 850 கிலோ சந்தன மரத்தை பதுக்கி வைத்திருந்த 2 கைது. விடியா ஆட்சியில் வனத்துறை மற்றும் காவல்துறை உயாரமாக உறங்கிக் கொண்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே காதலியுடன் தனிமையில் இருந்துவிட்டு கர்ப்பத்தை கலைத்த இளைஞர் கைது. விடியா ஆட்சியில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் சமயபுரம் கோவிலில் கடத்திச் செல்லப்பட்ட குழந்தை சிசிடிவி காட்சிகளை கொண்டு மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைப்பு. குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட மூதாட்டி போலீசாரால் கைது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நில உரிமையாளரை காரில் கடத்திச் சென்று தாக்கி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிய 3 கைது, மேலும் 1 வலைவீச்சு. விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் வேதனை.